மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் விருதுநகரில் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வரவேற்கிறோம். முதல்ல சுற்றுலாத்துறை அமைச்சர் பேசுவார், அதுக்கு அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுவார். கொஞ்சம் கன்சாமண்ணே கொஞ்சம் இறக்குண்ணே. மதிப்பிற்குரிய பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய இந்த கூட்டணியில் இங்கே என்னையும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களையும், அதேபோல் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய இல்லத்தில் நாங்கள் இங்கே வருகை தந்து மதிப்பிற்குரிய சிடபிள்யூசி நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய காரிய கமிட்டியினுடைய உறுப்பினர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர், மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களும் இணைந்து இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, அடிமட்ட தொண்டர்களுடைய நம்பிக்கை 1967க்கு பிறகு 59 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு கூட்டணி அமைச்சரவையில் நாங்கள் பங்கு பெற்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய இல்லத்திற்கு முதலாக இங்கே வந்து புகழஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி எப்படி எளிய முறையில் மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்பது எல்லாம் உலகம் அறிந்த உண்மை. அந்த அளவில் நாங்களும் எளிய முறையில் எங்கள் பேரியக்கத்தினுடைய தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நிறைவேற்றுகின்ற விதத்தில் முழுமையாக காங்கிரஸ் கட்சிக்கு பலம் சேர்க்கின்ற விதத்திலும் தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய நேர்மையாக செயல்படுகின்ற அதற்கும் நாங்கள் உறுதுணையாக நின்று மக்கள் பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சுற்றுலாத்துறை மேம்பட என்னென்ன திட்டங்கள் எதுவும் வச்சிருக்கீங்க? இல்லை, சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் பல திட்டங்கள் இருக்குது. நான் இப்போதான் முதல்ல அமைச்சராக வந்திருக்கேன். முழுமையாக அதை என்னென்ன திட்டங்கள் கடந்த காலங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன, இதை எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி டெவலப் பண்ணலான்னு படிப்படியாக அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை முறைப்படுத்துவேன் என்பதை நான் தெரிவிக்கிறேன். காமராஜர் ஆட்சி பட்டிருக்கீங்க, காமராஜர் ஆட்சியை இல்லை, காமராஜர் ஆட்சியை கூட நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் பிறந்தது 1975. இன்னைக்கு அந்த அமைச்சரவை, அதாவது பெருந்தலைவர் காமராஜருடைய கனவு இன்றைக்கு ஒரு கூட்டணி அரசாக நானே அமைச்சராக அங்க வைக்கக்கூடிய ஒரு அரசு இன்னைக்கு வந்திருக்கு. நாங்கள் காமராஜர் பாதையை தொடர்ந்து அவர் என்ன வழிகாட்டுதல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த வழிகாட்டுதல் படி நாங்கள் செயல்படுவோம். 30க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்தின் துணை கொறடா, சிடபிள்யூசியினுடைய உறுப்பினர், என் அன்பிற்கினிய சகோதரர், விருதுநகரினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையிலே மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கள் முன்னிலையிலே சமீபத்திலே பதவி ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய 2 அமைச்சர்கள், ஒன்று நான், இன்னொன்று திரு மாண்புமிகு ராஜேஷ்குமார் சுற்றுலா வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் ஆகிய 2 பேரும் இன்று நாங்கள் எங்கள் குலசாமியினுடைய கோயிலுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தில் எங்கள் குலசாமி, எங்கள் நிகரற்ற தெய்வம், பாவப்பட்ட மனிதன், சாமானிய மனிதன்,
எங்களை போன்றவர்களை எல்லாம் இன்று உயர்ந்த இடத்திலே படிக்க வைக்க வேண்டும். படித்தால்தான் உனக்கு வாழ்வு, படிப்பு மட்டும்தான் உனக்கு சொத்து, படிப்பு மட்டும்தான் உன்னுடைய பாரம்பரியம் என்று வரலாற்றை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் குலசாமி பெருந்தலைவர் கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களினுடைய கருவறைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வரலாற்றில் முக்கியமான நாளாக நாங்கள் பார்க்கிறோம். 1967 காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியை தவறவிட்டது. ஏறத்தாழ 60 ஆண்டுகள் ஆகிய நிலையில் பெருந்தலைவர் காமராஜரினுடைய கனவில் பகுதியாக இன்று மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் எங்கள் தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய தலை சிறந்த தலைவர்களில் ஒருவர், நாளை இந்தியாவினுடைய பிரதமராக வர இருக்கிற எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார். இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக நாங்கள் உண்மையிலே எங்கள் காலமும்